இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏடி ஏடி வசமா மாட்டினியா? நீ தானே என்ன பிடிக்கிறதா சொன்ன. இப்ப நான் உன்னை பிடிச்ச பாத்தியா? சரி, உன் கதை இன்னியோட முடிஞ்சிச்சு. யுவர் ஃபைனல் 3 seconds. அது சுடாது வருமா? புல்லட் காலி ஆயிடுச்சு. உன்னை பிடிக்கிறதுக்குலாம் எதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணணும்? நான் 2 புல்லட் தான் லோட் பண்ணேன். உன்னை பிடிக்கிறதுக்கு எதுக்கு புல்லட்டு? நீ எனக்கு டைம் கொடுக்குறியா? ஆனா நான் உனக்கு டைம் தர போறதே இல்லை. நீ மாட்டு வாங்கிட்ட. நீ யாருப்பா? ஆமா, என்ன கடத்தினவங்க யாரு? எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆமா, அவங்க கிட்ட இருந்து என்ன யாருப்பா காப்பாத்துனது? நீதான் என்ன காப்பாத்துனியா? நன்றிப்பா, கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துன. இல்லனா இந்த நல்ல நாள்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்பா. ஏன்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ யாரு? ஏன் முகத்துல கர்ச்சீஃப் போட்டிருக்க? ஐயோ தம்பி, என்ன இது? என்னப்பா இது? கையில ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், இது சின்ன காயம்தான். இரு ஒரு நிமிஷம். எப்படிப்பா இருக்கு? போலாம்ப்பா. அப்பா கிடைச்சிட்டாரு. அப்படியா? எப்போ சீனியர்? எப்படி என்கிட்ட எதுவுமே சொல்லல? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படிதான் சொல்லுவீங்களா? ஆமா, அவர் யாரு? இப்ப எங்க இருக்காரு? இங்கதான், நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கூடவா? ஆமா. அப்போ உதய பெருமாள் அங்கிள் தான் உங்க அப்பாவா? ஆமா, என் அப்பா கிடைச்சிட்டாரு. என் வாழ்க்கைக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. நான் இனிமே அனாதையே இல்ல. என்னை யாரும் அப்படி சொல்லவே முடியாது. உதய பெருமாள் அங்கிள் தான் இவரோட அப்பானா? அப்போ இந்திராணி மேடம், கபிலனும்
இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஐலி, என்ன பண்றதா? இப்பவே நான் அவர்கிட்ட போய் என் அம்மாவை ஏன் விட்டுட்டு போனீங்க நான் கேட்க போறேன். இப்பவே நான் போய் நான் தான் உங்க புள்ளன்னு சொல்ல போறேன். சரியா? சீனியர் சீனியர், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல என்ன? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நீங்க போய் உண்மையை சொன்னா அங்க என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஐலி, உதய பெருமாள் அங்கிளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. அவரோட பையன் கபிலனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நான் சொல்ற நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வீட்ல அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்போ நீங்க போய் எல்லாத்தையும் சொன்னா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க அவரை என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என் அப்பா யாருன்னு தெரிஞ்சும் அத நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. இத்தனை நாளா உங்க அப்பா யாருன்னே தெரியாம இருந்தோம். ஆனா இப்போதான் தெரிஞ்சிருச்சுல்ல அங்க நிலைமை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா சொல்லிக்கலான்னு சொல்றேன். எனக்கு செய்ய வேண்டிய இந்த சடங்கெல்லாம் இந்திராணி அண்ணி தான் பண்ணணும். ரித்திகா, என்ன பேசிட்டு இருக்க? பொன்னி தானே உனக்கு சொந்த நாத்தனாரு. அப்ப அவ தானே இதெல்லாம் பண்ணணும். இந்திராணி எப்படி பண்ண முடியும்? தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த கல்யாணம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்திராணி அண்ணி தான். நான் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. நான் இப்படி ஒரு குடும்பத்துல வாழ போறேன்னா அதுக்கு அவங்களோட பெரிய மனசுதான் காரணம். அதனால எனக்கு இந்த சடங்கெல்லாம் அவங்க கையாலேயே பண்ணட்டும். பொன்னி தான் இங்க இருக்கால்ல, அப்புறம் என்ன? ரித்திகா, அவங்க தான் இது இந்த வீட்டு வழக்கம்னு சொல்றாங்கல்ல, அதை எதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு விடுமா? அம்மா, நான் அப்படி என்ன இடைஞ்சல் பண்ணிட்டேன்? இந்த சடங்க பண்ணக்கூடாது நான் சொன்னேன். நான் முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வரேன். எனக்கு இந்திராணி அண்ணி கையால இந்த சடங்க பண்ணணும்னு தானே கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ரித்திகா, நானே பண்றேன். ரித்திகா ஆசைப்பட்ட மாதிரி நானே அவளுக்கு பாத பூஜை பண்றேன். இந்திரா, அந்த பொண்ணுதான் தெரியாம கேக்குதுன்னா நீ எதுக்குமா? சித்தப்பா, இப்ப அதனால என்ன? ரித்திகா நம்ம வீட்டு மருமக, என் தம்பியோட வைஃப். அவ நான் தான் இத பண்ணணும்னு ஆசைப்படுறாள். இதுல என்ன தப்பு இருக்கு? என் தம்பிக்காக நான் இத பண்ண மாட்டேனா? பொன்னி, என்கிட்ட கொடு.